மக்களே, பிக் பாஸ்ல ஒரு பக்கம் சாண்ட்ரா அமித் கூட எவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்காங்க. ஆனால் அமித்தை பற்றி அவங்க பின்னாடி போய் ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க போல. அது பேசினதை வீடியோ ஃபுட்டேஜ் பார்த்துட்டு அமித்தோட ஒய்ஃபான ரஞ்சனி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதை பற்றி முழுசாக பார்க்க போகிறோம். இன்னொரு பக்கம் வியானா மேடம் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் வேற மாதிரி ஒரு மார்க்கிங் செஷன் நேற்று நடந்துருக்குது. அந்த ஒரு வீடியோ ஃபுட்டேஜை பார்க்கும்போது சம்பவம் இருக்குது இந்த வாரம் அப்படின்றது என்னால் பார்க்க முடியுது. அது ரெண்டுத்தையும் பற்றி தான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். அந்த உதவியை பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ சாண்ட்ரா கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்க க்ளோஸாக இருக்கும்போது எல்லாத்தையும் பேசுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஒருவேளை அவங்கள விட்டு இன்னொரு நபர், க்ளோஸாக இருந்த நபர் விலகி போயிட்டாங்கன்னா அவங்கள பற்றி வேற மாதிரி பேசுறது தான் சாண்ட்ரா கிட்ட இருக்கிற ஒரு பெரிய டிராபேக்கு. ஸோ இந்த அளவுக்கு அவங்க நெகட்டிவிட்டி ஏர்ன் பண்ணதுக்கான மெயின் காரணமே சாண்ட்ரா முன்னாடி கூட இருக்கும்போது ஒரு மாதிரியும் போனதுக்கு அப்புறம் அவங்களே வேற மாதிரி ஒரு ஃபேக் அலிகேஷன், தப்பான ப்ரொஜெக்ஷன் கொடுக்கறது தான் பெரும்பாலுமான இந்த ஒரு விஷயத்துக்கு ஈடுபட்டாங்க. மக்களும் கனெக்ட் ஆகலை. ஓகே, சரி. அதுல என்ன பண்ணியிருக்காங்க, விக்ரம் கிட்ட உட்காந்து பேசும்போது ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்றாங்க. ஸோ நான் பாட்டுன்னு தனியாக அந்த ஒரு ஒரு வாரம் ஃபுல்லாக போயிட்டு அந்த மெயின் டோர் பக்கத்தில் சட்டியை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி தனியாக உட்காந்துட்டு ஒரு கேம் விளாடணும் இல்லை. அப்போ அடிக்கடி கூட உட்காந்தது யாரு? அமித். அவங்க தனியாக விடாமல் அவர் என்ன பண்ணிட்டாரு, சரி ஃபீல் பண்ணுறாங்களே, ஆறுதலாக போய் உட்காருவோம், ஆறுதலாக போய் இருப்போம் அப்படின்றது தானே அமித்தோட இன்டென்ஷன். அந்த கேட்டகரியில் தானே அமித் அங்கே உட்கார்ந்தாரு, அங்கெல்லாம் போய் நின்னார். கரெக்டாக இல்லையா? அங்கே தான் போய் உட்கார்ந்தாரு. அதை உட்கார்ந்துட்டு இருந்து ஆறுதல், சரி ஏதாவது சப்போர்ட்டாக இருப்போம்னு நினச்சார். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க சாண்ட்ரான்னா, நான் பாட்டுன்னு தனியாக போய் சிவனேன்னு உட்கார்ந்துட்டு இருந்தேன், என் பக்கத்தில் பேசுன்னு உட்காந்து பேசினேன். பேசினதுக்கப்புறம் நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டேன், என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க, என் கேம் பாதிக்கப்பட்டுருச்சு, எல்லாம் இப்படி ஆயிடுச்சுன்னு என் மேலேயே கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, இதெல்லாம் பண்ணுறாரு. என்னதுங்க இது? அவன் என்னடானா, திவ்யா என்னடானா 2 days பேசல அதனால பாதிச்சுன்றாங்க, இவன் என்னடானா என்கிட்ட பேசினதால பாதிச்சுன்றான். என்னடா கதையாக இருக்குது இது? எனக்கெல்லாம் ஒரே சிரிப்பாக இருக்குது, இதுவாக இருக்குன்ற மாதிரி பேசி சிரிக்கிறாங்க. ஸோ இதை ஸ்ரீரஞ்சனி பார்த்துருக்காங்க போல. ஸோ அதனால அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சு பாருங்க. எப்பவுமே நான் சொல்கிறது தான், அவங்க பேசி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டாருன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவன் மேலே தான் தப்பு, அது உங்களோட தப்பு. ஆனால் என்ன, அந்த தாட்ஸ் மைண்டில் உட்கார்ந்துருதுன்றதுல பாயிண்ட் இருக்கு. இவங்க சொல்றாங்க பிளாங்க் அண்ட் அரோரா சொல்ற பாயிண்ட் தான், பிளாங்கா இருக்கு என் மைண்ட்ல, ஸ்லேட்ல எழுதிட்டு போவாங்களா அந்த மாதிரி ஆயிடுது. ஆனா அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவனோட தப்பா தவிர்த்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவனா அவன்கிட்ட அந்த திறமை இருக்கு, பண்ணிடுறான் அப்படின்றதான் பார்க்கணும். இதை ஸ்ரீரஞ்சனி பார்க்குறாங்க. பார்த்த உடனே உனக்காக ஆறுதலா நின்னவரே நீ இப்படி பேசிட்டியே, இதெல்லாம் பண்ணிட்டியே அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே. இதே எவ்வளோ சாண்ட்ரா என்ன சொன்னாங்க, அமித் போய் சாண்ட்ராவை நாமினேட் பண்ணும்போது கோச்சிக்கிட்டாங்க, ரியாக்ட் பண்ணாங்க. அதே வாரத்தில் அமித் போய் சாண்ட்ராக்கு எதிராக ஒரு விஷயம் தப்புன்னு சொன்ன உடனே சாண்ட்ரா கோச்சிட்டு சில விஷயங்கள் பண்ணாங்க. அப்போ அது கேம் பிளேவா இருந்தா எதனால, இப்போ அது கேம் பிளேவா அவர் பிளே பண்ணிட்டாரு, அவர் கரெக்டான விஷயத்துக்கு நின்ட்டாரு, அதுக்கு உங்களுக்கு கோவம் வந்துருச்சு. புரியுதா? இதுல என்னை பத்தி போய் இது பண்ணிட்டாரு, இப்படிலாம் பேசிட்டாரு, அப்படிலாம் பேசிட்டாருன்னு இவங்க சொல்றாங்க. பாருங்க, ஒரே சுச்சுவேஷனை அவங்களுக்கு சாதகமாகவும் ஒரு இடத்துல பேசிக்கிறாங்க, இன்னொரு இடத்துல அது அவங்களுக்கு ஆப்போசிட்டா திரும்பி ஒரு மாதிரியும் பேசிக்கிறாங்க. சாண்ட்ரா கிட்ட தான் பெரும் பிரச்சனை. தேவைன்னா சாதகம், தேவையில்லைன்னா பாதகம்ன்ற மாதிரி. ஒரே விஷயம் தான், நான் மனிப்புலேட் பண்ணல, நான் எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல, அவர் தான் பேசி வாங்கினார். ஆனா அவர் போய் நாமினேட் பண்ணா அது தப்பா இருக்கான். என்னங்க இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதுல ஸ்ரீரஞ்சனி என்ன போடுறாங்கன்னா, தேங்க்ஸ் ஃபார் எக்ஸ்போசிங் யுவர் செல்ஃப். நீங்களே உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டீங்க, நீங்க யாரு என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. A good soul believing that you are actually grieving is wrong, is it? ஸோ உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து ஏதோ ஃபீல் பண்ணுறீங்கன்னு நின்று இருக்காரு அப்படின்றது நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு அப்படின்றதையும் சொல்லிட்டு, உங்களை பிலீவ் பண்ணி வந்தாரே, உங்களுக்காக நின்னாரே, நீங்க இப்படி பேசலாமா அப்படின்ற அவங்களோட வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க. ஒண்டர்ஃபுல், இப்படிதான் ஒண்டர்ஃபுல். பிபி டீம் ப்ளீஸ் கண்டினியூ டு சப்போர்ட் சச் எ கேமர்ஸ். எப்படி பிபி டீம் கண்டினியூ டு சப்போர்ட் சச் எ கேமர்ஸ் #scamdra அந்த ஒரு ஹேஷ்டேக் இருக்கு இல்லையா, அந்த ஹேஷ்டேகை போட்டிருக்காங்க. இதில் அதர்ஸ் போடுறது ஓகே, ஆனால் இப்போ இந்த கூட இருந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்படியே போடுறது என்னத்த சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. இன்னொரு பக்கம் சாண்ட்ராக்கு வெளியே போனால் ஏகப்பட்ட அதிர்ச்சிகள் காத்திருக்கு. இப்போ என்னடான்னா, வெளியே அவங்க சொல்லியிருப்பாங்களே, பிரசன்ட் போயிட்டு அமித்தை மீட் பண்ணியிருப்பாரு, 2 கிட்ஸும் ஒன்றா சேர்ந்துருக்கும், பயங்கரமாக வெளியே போயிருப்பாங்க, இதெல்லாம் போயிருப்பாங்கன்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒன்று மட்டும் தெரியுது, சாண்ட்ரா வெளியே போன உடனே பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்களுக்கு கிட்ட கண்டஸ்டன்ஸ் கிட்ட கணக்கிலே இருக்க மாட்டாங்க, அவங்களும் இவங்க கூட கணக்கில் இருக்க மாட்டாங்கன்றது மட்டும்தான் எனக்கு தெரியுது. உண்மையே சொல்லணும்,
ஏன்னா அவங்க யாருக்குமே ஒரு நேர்மையா இருந்த மாதிரி தெரில. அது ரம்யாவா இருக்கட்டும், வியானாவா இருக்கட்டும், ஒரு பாயிண்ட்ல பார்வதியா இருக்கட்டும், கமருதீனா இருக்கட்டும்னு கூட வச்சுங்களேன். அடுத்து அமிதா இருக்கட்டும். ஸோ யாருக்குமே நேர்மையா இருந்தா மாதிரியே தெரில. எந்த இடத்துலையுமே அவங்க நேர்மையா இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஸோ வெளியே போயிட்டும் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் தனியா வந்து சாண்ட்ரா இருக்கப்படுவார் அப்படின்றது எனக்கு இதன் மூலியமா தெரிய வருது. ஏன்னா அமித்தை நம்பிட்டு இருந்தாங்க. இப்போ அமித்தோட ஒய்ஃப் இதெல்லாம் போடுற போது அது எப்படி இருக்கும்னு நீங்களே பாத்துங்க. ஒண்ணு. அடுத்து வியானா உட்காந்துக்கிட்டு கனி மாதிரி மார்க்கிங் பண்றது, இது பண்றது, அது பண்றதுன்னு பண்ணிட்டு இருக்காங்க தலை ரூம் பெட்ரூம்ல. அது யார் யார் இருக்காங்கன்னா அந்த இடத்துல ஒரு பக்கம் அப்சரா இருக்காங்க, இன்னொரு பக்கம் கெமி இருக்காங்க, திவ்யா மற்றும் இவங்க ஃபுல்லா மார்க்கிங் பண்றது, அவங்க சாப்பாடு சமைக்கிறது, ஊட்டுறது, இது எல்லாத்தையும் மார்க்கிங் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா கனி பார்த்துருப்பாங்க. உள்ள வரும்போது ஒரு பக்கம் வியானாக்கு சம்பவம் இருக்கு. அதை நான் பார்க்க வெயிட் பண்ணிருக்கேன். ஏன்னா வியானாவோட கொஞ்சம் ஓவர் திமிரு, ஓவர் ஆட்டிடியூடுக்கெல்லாம் கொஞ்சம் வீக்கெண்ட்லேயும் செய்கிறாங்க. வரவங்களும் அவங்களை கொஞ்சம் செஞ்சு விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றதை சொல்லிக்கொண்டு வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.